குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ஸ் அந்த லெசனுடைய லாஸ்ட் லெக்சர் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம போன கிளாஸ்ல எல்லா சைக்கிளும் பார்த்துட்டோம். கரெக்டா ரெஸ்பிரேஷன்ல இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு? கிளைகாலிசிஸ், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கிரெப்ஸ் சைக்கிள், ஃபெர்மெண்டேஷன், அதுக்கப்புறமா லாஸ்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்தா அது வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்படியே வந்து கண்டினியூவா எண்ட் ஆயிடும். அதுவே வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருந்தா அப்படியே கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வரைக்கும் வந்து ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் அந்த ப்ராசஸ வந்து இது நடக்கிறதுக்கு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எதெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு, எது ஃபேவரபிளா இருக்கு, எது அன்ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு ரெஸ்பிரேஷன் நடக்குது அதுதான் வந்து ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஓகே. அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் இருந்தா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்குல்ல, அது எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்னா த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்டு பர் யூனிட் டைம். ஸோ ஒரு ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கோ அவ்வளோ ரெஸ்பிரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து சொல்ல முடியும். ஓகே. அதுதானே ரெஸ்பிரேஷன் நடந்தாதான் கார்பன் டை ஆக்சைடே ரிலீஸ் ஆகும். அப்படின்னா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தாலே வந்து நம்ம ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகே. ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். ஸோ எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நீங்க மெஷர் பண்ணுவீங்க, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு பர் யூனிட் டைம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அவ்வளவு ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றீங்க. அப்பனா வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கும் என்ன ஆகுதுன்னா இது வேரி ஆகும். ஓகே. டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு எதுக்குன்னா ஒரு இடத்துல வந்து நல்லா நடக்கும், ஒரு இடத்துல கம்மியா நடக்கும், ஒரு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ரிலீஸ் ஆகும், அப்புறம் ஒரு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கம்மியா ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்ல இந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நத்திங் பட் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து டிஃபர் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அப்புறமா ஏஜ் கூட வந்து எங்க எங்க இருக்கிற பிளான்ட் யங் அண்ட் கிரீனா இருக்கிற பிளான்ட்ல நிறைய ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுவே வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அதுல கொஞ்சம் ரெஸ்பிரேஷன் கம்மியா நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா ரிலீஸ் ஆகும். ஓகே. இந்த மாதிரி எல்லாம் ஸோ ஆர்கன்ஸ் அப்புறமா ஏஜ் இது ரெண்டுமே வந்து இது ரெண்டுத்துலயும் வந்து நம்மளுடைய ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலா ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒன்னு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா அந்த பிளான்ட்டுக்குள்ள என்ன அஃபெக்ட் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா அந்த பிளான்ட்டுக்கு வெளியில அட்மாஸ்பியர் நேச்சர் என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது அந்த பிளான்ட் சொல்லி பார்க்கணும். ஸோ இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்ல வந்து டோட்டலா வந்து 4 கொடுத்துருக்காங்க. சாரி 3 கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து மினரல்ஸ், எவ்வளவு மினரல்ஸ் என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஒன் வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி டிஷ்யூ இல்லைன்னா ஆர்கன், எங்க ரெஸ்பிரேஷன் நடக்குதோ அதோடைய ஸ்ட்ரக்சர். அந்த டிஷ்யூ ஆர்கன்ல இருந்தா டிஷ்யூ ஆர்கன் நோ ப்ராப்ளம், எது எழுதினாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதுக்குன்னா ஆர்கன்ல இருந்தா டிஷ்யூல இருந்தா செல் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா சன்லைட் கிடைக்கிற மாதிரி இருக்கா, நல்லா ரெஸ்பிரேஷன் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ஃபேக்டர். தேர்ட் ஒன் வந்து அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும் போது எத்தனை என்சைம் பார்த்திருக்கோம் நம்ம. ருபிஸ்கோ இருக்கட்டும், ரைபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் அந்த என்சைம் இருக்கட்டும், அப்புறமா நிறைய என்சைம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த என்சைம்ஸ் தான் வந்து அதோடைய ஆக்டிவிட்டி. பாத்தீங்கன்னா என்சைமுக்கு நிறைய அதிகமான டெம்பரேச்சர் இருந்தா அதோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்காது. ஒரு சட்டில் டெம்பரேச்சர் இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் இருந்தா அதோட ஆக்டிவிட்டி பெஸ்டா இருக்கும். ஓகே. இந்த மாதிரிலாம் ஃபேக்டர்ஸ். அப்புறமா டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், என்ன சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்றோம் நம்ம. சப்ஸ்ட்ரேட்னா அந்த ரியாக்டன்ட், கார்போஹைட்ரேட் வச்சு நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோமா, புரோட்டீன் வச்சு நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோமா, இல்லைன்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் வச்சு ரெஸ்பிரேஷன் பண்றோமா, அது வந்து டிஃபர் ஆகும். அப்புறமா லாஸ்டா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், அப்புறமா வாட்டர், அப்புறமா டெம்பரேச்சர், 3 தான். இங்க இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல ஒன்னே ஒன்று மட்டும் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அதுதான் கீ பாயிண்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட், மற்றதுலாம் அவ்வளவா இம்பார்ட்டன்ட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டெம்பரேச்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறமா வாட்டர். ஸோ 5 ஃபேக்டர்ஸ் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனா டோட்டலா 7 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 7 ஃபேக்டர்ஸ் தானே
டோட்டலா 7 ஃபேக்டர்ஸ் 6 ஃபேக்டர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளுடைய டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். என்ன சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணி நம்ம அதை ரெஸ்பிரேஷன், அது என்ன சப்ஸ்ட்ரேட்டை நம்ம பிரேக் டவுன், என்ன ரியாக்டன்ட் நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். இப்ப நம்ம பார்த்த ரெஸ்பிரேஷன்ல வந்து கிளைகாலிசிஸா இருக்கட்டும், கிரெப்ஸ் சைக்கிள் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல இருக்கட்டும், இதுல நம்ம கார்போஹைட்ரேட்டை தான் யூஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட் இஸ் நத்திங் பட் குளுக்கோஸ் தான் யூஸ் பண்ணும். கரெக்டா? குளுக்கோஸ் தான் பிரேக் டவுன் பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண சப்ஸ்ட்ரேட் என்னது? கார்போஹைட்ரேட். இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் மட்டும் இல்ல, புரோட்டீன், ஃபேட்ஸ், இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் தான். ஓகே, ஸோ இதுதான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். இப்போ ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம். ஆக்சிடைஸ் நத்திங் பட் பிரேக் டவுன் பண்ண போறோம். அது எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம்னா, இவ்வளோ இந்த சப்ஸ்ட்ரேட்க்கு இவ்வளோ ரெஸ்பிரேஷன் நடக்கும் ஒரு பர்டிகுலர் டைம்ல. ஓகே, இல்லைன்னா இந்த புரோட்டீன் கார்போஹைட்ரேட்க்கு இவ்வளவு ரெஸ்பிரேஷன், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கும், இந்த புரோட்டீனுக்கு இவ்வளவு ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்னா, எப்படி இது எவ்வளவு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுவோம். நத்திங் பட் ரெஸ்பிரேஷன் எவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் எப்படி பண்ணுவோம்னா, மெஷர் எப்படி பண்ணுவோம்னா, ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வச்சு. ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் எவ்வளவு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே எப்படி வந்து என்ன சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்றோம், எவ்வளவு பிரேக் டவுன் ஆகுது, அது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன் வச்சு அதோடைய வேல்யூ வந்த உடனே அது கார்போஹைட்ரேட்டா, புரோட்டீனா, ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். என்ன சப்ஸ்ட்ரேட்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா எவ்வளவு ஆக்சிடைஸ் ஆகுது, எவ்வளவு பிரேக் டவுன் ஆகுது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 பெனிஃபிட் இருக்கு நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன். சரிங்களா? ஸோ ரெஸ்பிரேட்டரி டிஷ்யூ இல்லைன்னா ஆர்கனுடைய, இது ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, அது ஆக்சிஜன் இல்ல ஆர்கன். இதோட எப்படி ரெஸ்பிரேட்டரி கோஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். RQ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்குது, ஆக்சிஜனை உள்ள கன்சியூம் பண்ணி எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை நான் வந்து ப்ராடக்டா ரிலீஸ் பண்றேன். அதுதான் நடக்குது. ஸோ ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எவால்வ் பண்றேன். அதுதான் ஃபார்முலாவே. வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம், அப்புறமா வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ். ஃபர்ஸ்ட் மேல கார்பன் டை ஆக்சைடு தான் எழுதுறோம். உங்களை கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, மேலதான் கார்பன் டை ஆக்சைடு எழுதுறோம். அதுதானே நம்மளுடைய ப்ராடக்ட் லாஸ்டா வருது. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம். எவ்வளவு ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணிருக்கேன் டிவைடட் பை எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு நான் எவால்வ் பண்ணிருக்கேன். எவால்வ்னா ரிலீஸ் பண்ணிருக்கேன். அதுதான் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன். இப்ப நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட்க்கு உள்ள ரெஸ்பிரேட்டரி கோஷன் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கார்போஹைட்ரேட். ஓகே, ஆக்சுவலி வந்து பர்டிகுலர் பெர்சன்டேஜ் கொடுக்கல, அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. ஒரு அசம்ஷன் மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ கார்போஹைட்ரேட்க்கு பாத்தீங்கன்னா அதோடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன வரும்னா 1 வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பண்றீங்க, ஓகேங்களா, உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 2, அப்புறம் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் 2, ரெஸ்பிரேட்டரி ஃபைண்ட் தி ரெஸ்பிரேட்டரி கோஷன் அண்ட் தி கைண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க, RQ கண்டுபிடிப்பீங்க. 2 டிவைடட் பை 2 பண்ணுவீங்க, ஆன்சர் 1 வரும். இந்த 1 வந்து என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆல்ரெடி. 1 ஓகே 1 வருது, 1 எதுக்கு வரும், அப்பதான் கார்போஹைட்ரேட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா கைண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி கொஷனுக்கு எவ்வளவு ஒரு யூஸ் இருக்கு, எவ்வளவு நம்மளுக்கு எஃபெக்டிவா இருக்கு. ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட்டுக்கான ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்னது 1. இது எங்கெல்லாம் இருக்குன்னா கார்போஹைட்ரேட் இதெல்லாம் எங்க நடக்கும்னா, கார்போஹைட்ரேட் வச்சு சப்ஸ்ட்ரேட் எங்க நடக்கும்னா ஸ்டெம் பார்ட்ல, அப்புறமா ரூட் பார்ட்ல. ஸ்டெம்னா அந்த டோட்டலா ஷூட் சிஸ்டம், லீஃப் எல்லாமே வந்துடும். அப்புறமா ரூட் சிஸ்டம் ரெண்டுத்துலயும் வந்து கார்போஹைட்ரேட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பிரேஷன் பண்ணுவோம். ஓகே, கார்போஹைட்ரேட் இஸ் நத்திங் பட் குளுக்கோஸ் வச்சு. செகண்ட் ஒன் நம்மளுடைய புரோட்டீன். புரோட்டீனோடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 வரும். 1 விட கம்மியா, ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 எடுத்து வச்சுக்கோங்க, 0.8, 0.5, 0 இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்துச்சுன்னா அங்க வந்து புரோட்டீன் இருக்குன்னு சொல்லியாரு. இது புரோட்டீனோடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரிதான் ரெஸ்பிரேட்டரி கோஷன் பண்ணும்போது உங்களுக்கு 0 இல்லைன்னா 1 விட கம்மியா வந்துருச்சுன்னா, பாயிண்ட்ல வருதுன்னா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அங்க புரோட்டீனோடைய புரோட்டீன் தான் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் தான் வந்து அங்க சப்ஸ்ட்ரேட்டா யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே,
இது இது எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா புரோட்டீன் ரிச் சீட்ஸ்ல. எங்கெல்லாம் புரோட்டீன் ரிச் சீட்ஸ் என்னது நம்மளுடைய பல்சஸ். ஓகே. இப்போ தேர்ட் ஒன் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். இதோட ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 4, 5, 6, 7, 8, 100 வந்தா கூட அது நம்மளுடைய ஃபேட் தான். ஃபேட்டை வச்சுதான் அங்க ரெஸ்பிரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எங்க நடக்கும்னா ஆயில் கண்டைனிங் சீட்ஸ். எக்ஸாம்பிள் மஸ்டர்ட். மஸ்டர்ட் அரைச்ச ஆயில் மாதிரி வரும் பாத்துருக்கீங்களா, அதுல. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் வரும் என்னதுன்னா, கார்போஹைட்ரேட்க்கு ஒன்னு, புரோட்டீனுக்கு லெஸ் தென் ஒன், ஃபேட்க்கு மட்டும் ஏன் மோர் தென் ஒன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ரெஸ்பிரேஷன் பண்ணும் போது ஒரு மாலிகுல் ஆஃப் ஃபேட்க்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ்க்கும் ஒரு மாலிகுல் ஆஃப் ஃபேட்க்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ஃபேட்டோடைய மாலிகுல்ல தான் வந்து அதிகமா ஃபேட்டை வச்சு நான் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு அதிகமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும் as compared to குளுக்கோஸ். அதனாலதான் இதோட ரெஸ்பிரேட்டரி கோஷன். அதிகமா ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா, அதிகமா எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அதிகமா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்புறமா அதிகமா ஆக்சிஜனும் வந்து கன்சியூம் ஆகும். கரெக்ட் தானே? சோ எல்லாமே அப்படியே வந்து டபுள் ஆயிடும், அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடும். அதனாலதான் இதோட ரெஸ்பிரேட்டரி கோஷன் வந்து மோர் தென் ஒன்னா இருக்கு. ஓகே. என்ன பார்த்திருக்கோம்? டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், அது எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி மெஷர் பண்ணுவோம். ரெஸ்பிரேட்டரி கோஷன், வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கன்சியூம்டு. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் அண்ட் ஆயிலுக்கு இது கார்போஹைட்ரேட்க்கு ஒன்னு ஸ்டெம்லயும் ரூட்லயும், புரோட்டீனுக்கு லெஸ் தென் ஒன் புரோட்டீன் ரிச் சீட்ஸ் லைக் பல்சஸ், ஃபேட் அண்ட் ஆயில்ஸ்க்கு வந்து மோர் தென் ஒன் ஆயில் கண்டைனிங் சீட்ஸ் மஸ்டர்ட். ஓகே. ஏன் ஃபேட்டுக்கு மட்டும் ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் கிரேட்டர் தென் ஒன் இருக்கு? ஒரு மாலிகுல் ஆஃப் ஃபேட்க்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும் as compared to ஒன் மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ நம்மளுடைய செகண்ட் ஒன் வந்து பார்க்கலாம். ஓகே. டெம்பரேச்சர். செகண்ட் இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் வரும். டெம்பரேச்சர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். ரெஸ்பிரேஷன் வந்து நல்லா நடக்கணும்னா, அதிகமா நடக்கணும்னா ரெஸ்பிரேஷனுக்கு மோஸ்ட் சூட்டபிளான டெம்பரேச்சர் என்னதுன்னா நம்மளுடைய 30ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ். ஸோ 30ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் இருந்தா ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப நல்லா சூட்டபிளா நடக்கும். ஓகேங்களா? எதுக்குன்னா இது ஆப்டிமம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா அதுக்கு மோஸ்ட் சூட்டபிளான கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர் ரெஸ்பிரேஷனுக்கு. ஓகே. சோ இந்த ரேஞ்ச்ல, ஏன் இந்த ரேஞ்ச்ல மட்டும் நல்லா ரெஸ்பிரேஷன் நடக்குது, ரெஸ்பிரேஷன் ரொம்ப சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்சைம்ஸ் இந்த 30ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ரேஞ்ச்ல என்சைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியன்ட்லி ஒர்க் ஆகும், பெஸ்டா ஒர்க் ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்க. This is because the enzymes can work best in this range. இந்த ரேஞ்ச்ல, எந்த ரேஞ்ச்? 30ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ். இந்த ரேஞ்ச்ல வந்து என்சைம் வந்து பெஸ்டா ஒர்க் ஆகும். ஓகே. ஓகே. நீங்க வந்து 30ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ்க்கு என்சைம் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கு கம்மியா என்ன ஆகும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெஸ்பிரேஷன் அப்படியே ஸ்லோ ஆயிடும். ஓகே. என்சைமோட ஆக்டிவிட்டி ஸ்லோ ஆயிடும். ஓகேங்களா? அதுவே வந்து 35 டிகிரி செல்சியஸோட அதிகமாயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50 டிகிரி செல்சியஸோட பியாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா, மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ் வந்தா என்ன ஆகும்னா என்சைம் வந்து டீநேச்சர் ஆயிடும். ரொம்ப வந்து சூடு தாங்க முடியாம, ரொம்ப டெம்பரேச்சர் தாங்க முடியாம அதுவே வந்து பிரேக் டவுன் ஆயிடும். எல்லாமே அதோட ஆக்டிவிட்டி அப்படியே லூஸ் ஆயிடும். ஓகே. அப்புறமா ரெஸ்பிரேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? சோ லோ டெம்பரேச்சர்னா ஒரு 0ல இருந்து 10 டிகிரி செல்சியஸ்க்கு இருக்கும் போது என்சைம் உடைய ஒர்க் கம்மி ஆகும் தவிர பிரேக் டவுன் ஆகாது, அப்படியே கொஞ்சம் கம்மி ஆயிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு 1 மினிட்ல ஒரு ரெஸ்பிரேஷன் நடக்குதுன்னா அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல ரெஸ்பிரேஷன் நடக்கிற மாதிரி ஆயிடும். ஸ்லோ ஆயிடும் தவிர பிரேக் டவுன் ஆகாது. அதுவே வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா இருக்குன்னா என்ன ஆகும்னா ரெஸ்பிரேஷன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா என்சைம் வந்து டீநேச்சர்ட் ஆயிடும். அதோட கெப்பாசிட்டி, அதோட கேப்பபிலிட்டி, அதோட ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? எல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடும். Okay, 30 to 35 degrees Celsius respiration is most suitable because enzyme works best. Less than low temperature 0 and 10 degrees Celsius respiration slow item. High temperature more than 50 degrees Celsius enzyme on the denature item respiration apply stop it. Okay. Second one வந்து நம்மளுடைய ஆக்சிஜன்.
நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன். இது இந்த ஸ்டேட்மெண்டோடைய மீனிங் என்னதுன்னா, ஆக்சிஜன் எவ்வளவு அதிகமா, ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து எவ்வளவு அந்த பிளான்ட்லயோ அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்லயோ வந்து எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவு ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து அதிகமாகும். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிள். ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து அப்படியே ரைஸ் ஆயிட்டே போனா ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேங்களா? ஆனா ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும், அந்த லிமிட்டை விட்டு தாண்டிட்டு ஆக்சிஜன் எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆனாலும் ரெஸ்பிரேஷன் வந்து அப்படியே கம்மி ஆயிட்டே போகும். ஏன்னா அங்க போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்திருக்கு. கொடுத்துருக்காங்களா இங்க? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்திருக்கு. ஓகேங்களா? அதனாலதான். இப்போ வந்து ஒரு லிமிட்க்கு அப்புறமா சொன்னல, ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறமா போக போக என்ன ஆகும்னா ஆக்சிஜன் வந்து அப்படியே வந்து கம்மி ஆயிட்டே போயிடும். ஆக்சிஜன் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் ரெஸ்பிரேஷனுக்கு அவ்வளவா எஃபெக்ட் படாது. ஸோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது இன்க்ரீஸ் ஆகும் போது ரெஸ்பிரேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒரு லிமிட்க்கு அப்புறமா அதிகமா ஆயிட்டு லிமிட்க்கு அப்புறமா வந்து ரெஸ்பிரேஷன் அப்படியே ஃபால் ஆயிடும். ஓகே, இப்போ நம்மளுடைய டி ஃபேக்டர் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரிதான். ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கார்பன் டை ஆக்சைடு. Rate of respiration is inversely proportional to carbon dioxide accumulated around the respiratory tissue. மேம் இந்த வேர்டோடைய மீனிங் என்னது மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரேட் ஆஃப் எப்போ வந்து ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்போ வந்து ரெஸ்பிரேஷன் டிக்ரீஸ் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளவு அக்யூமுலேட் ஆயிருக்கோ அவ்வளவு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த எங்க நடக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப்ல நடக்குதுன்னா, லீஃபோடைய மீசோஃபில் டிஷ்யூல நடக்குதுன்னா, ஏதோ லீஃபோடைய மைட்டோகாண்ட்ரியல் நடக்குதுன்னா, எங்க நடக்குதோ லீஃப்ல நடக்குதுன்னா அங்க கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே இருந்தா, அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே இருந்தா என்ன ஆகும்னா ரெஸ்பிரேஷன் அப்படியே கம்மியாயிடும். அது அப்படியே ரிலீஸ் ஆயிட்டே இருக்கணும், ஸ்டோர் ஆயிட்டு இருக்க கூடாது. கரெக்ட் தானே? எவ்வளவு நம்ம ஆக்சிஜன்ல என்ன பார்த்தோம்? ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுறது. எவ்வளவு நல்ல ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுதோ அவ்வளவு நல்லா ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதே மாதிரி இங்க ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நல்லா நடக்கும், தவிர அங்கேயே அக்யூமுலேட் ஆனா அது நடக்கவே நடக்கும். அப்படியே கொஞ்சம் உங்களுடைய பிரெயினை வந்து திங்க் பண்றதுக்காக வேற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஈஸியா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன்க்ரீசஸ் இஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, இவங்க வந்து எவ்வளவு வந்து நீங்க அதை வந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றதுக்காக வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் ஃபேக்டர் என்னதுன்னா வாட்டர். வாட்டர் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எசென்சியல். ஓகே, என்சைமோட ஆக்டிவிட்டிக்கும் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து செல்லுலார் மெட்டபாலிசம்க்கும் இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஓகே, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப லோவா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ட்ரை சீட்ல மெச்சூர் சீட்ஸ்ல என்ன ஆகும்னா அது டார்மெண்ட் ஆயிடும், டார்மென்சில போயிடும். டார்மென்சினா என்னதுன்னா, இப்போ ஒரு சீடுக்கு நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கிடைக்குது, நல்லா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, நல்லா வாட்டர் கிடைக்குது, அப்புறமா வந்து சட்டில் நல்ல டெம்பரேச்சர், அதுக்கு வளர வேண்டிய எல்லா கண்டிஷனும் நல்லா இருக்குன்னா அப்போ வந்து சீடு ஜெர்மினேட் ஆயிடும், க்ரோ ஆயிடும். ஆனா இப்ப வந்து அந்த சீடுக்கு வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்கு. ஒண்ணு டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா, இல்லைன்னா வந்து வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னா, வாட்டர் ரொம்ப லோவா கிடைக்குதுன்னா, அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா சீட்ஸ் வந்து டார்மென்சில போயிடும். சீடு வந்து டார்மென்சில போயிடும். அதோடைய அன்ஃபேவரபிள் கண்டிஷன் டைம்ல சீடு அப்படியே உள்ள போய் ஜெர்மினேட்டே ஆகாது. எப்போ அதோடைய ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதோ அப்போ வந்து சீடு வந்து ஜெர்மினேட் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து டார்மென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டாபிக் உங்களுக்கு வந்து டிஎம்ஏல வரும் ஆக்சுவலி. ஆனா வந்து இங்க அந்த டார்மெண்ட் அந்த வேர்டு இருக்குல்ல, அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த டாபிக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணதான் ஆகும், பண்ணிதான் தீரணும். இல்ல அப்பதான் உங்களுக்கு அதை டவுட் வராது. டார்மெண்ட்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு நினைச்சு போனீங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா டார்மெண்ட் சீட்ஸ் தான் ஒண்ணும் இல்ல, அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல அப்படியே அந்த சீடு உள்ள புதஞ்சிரும்.
ஓகே, அது வந்து வளரவே வளராது. ஓகே, இட்ஸ் நாட் டெட், இட் இஸ் இன் டார்மென்சி. டார்மென்சிலே போயிடும் அது. இப்போ எப்போ வந்து அதுக்கு நல்லா தண்ணி கிடைக்குதோ, நல்லா வாட்டர் சப்ளை ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெஸ்பிரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் கொடுத்துருக்காங்க. இம்மீடியட்டா ரெஸ்பிரேஷன். டார்மென்சிக்கு தண்ணி கிடைச்ச உடனே என்ன ஆகும்னா ரெஸ்பிரேஷன் இம்மீடியட்டா ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் டார்மென்சியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து படிக்கலாம். நம்ம வந்து போட்டோசிந்தசிஸ் லெசன்லயே கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட் தானே? போட்டோ ரெஸ்பிரேஷன். அப்போ கொஞ்சோண்டு ஒரு டாபிக், அந்த டார்க் ரியாக்ஷன்ல மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடாது, இதை வந்து நம்ம மோஸ்டா தடுப்போம் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதோட டீடைல்டு வந்து இங்க கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பாக்கலாம். ஓகேங்களா? சோ போட்டோ ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஏன் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது லைட் அப்புறமா ஹை ஆக்சிஜன்ல தான் நடக்கும். நார்மலா ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதோ அப்படிதான் நடக்கும். ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் தேவைப்படுதுல. என்னது? லைட். இதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுது, எனக்கு லைட் நிறைய வேணும், அப்புறமா வந்து ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா இருக்கணும், ஹையா இருக்கணும், அப்போதான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லுதுல. அதனால இது ஒரு ஸ்பெஷல் டைப்ல வந்துடும். நார்மலா வந்து இது பண்ணா ஒண்ணும் இல்ல. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணுது பாருங்க. ஓகே, எனக்கு லைட் ஹை ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொல்லுதுல, அதுதான். அதனால இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நம்ம வந்து இதோடைய கண்டிஷன் பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து லைட் இருக்கணும், அதனாலதான் போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்கு. போட்டோ மீன்ஸ் லைட், கரெக்டா? அப்புறமா ஹை ஆக்சிஜனுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அண்ட் தேர்ட் ஃபேக்டர் என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் லோவா இருக்கும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேட் 3 ஃபேக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட், ஹை ஆக்சிஜன், லோ கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? எங்க வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னா குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், அப்புறமா மைட்டோகாண்ட்ரியா. குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா. இங்க உங்களுக்கு குளோரோபிளாஸ்ட் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. போட்டோசிந்தசிஸ்ல நடக்கிற அந்த டார்க் ரியாக்ஷன் டைம்ல இதை பத்தி பேசினாங்க. அப்புறம் அது குளோரோபிளாஸ்ட் தானே இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் தானே இருக்கு. கரெக்ட் தானே? குளோரோபிளாஸ்ட் அந்த ஸ்ட்ரோமால தானே நம்ம பண்ணோம். அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அங்கேயும் நடக்கும் அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன். ஓகே, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம்ஸ், அதுக்கப்புறமா வந்து மைட்டோகாண்ட்ரியா, இது மூணுத்துல என்ன நடக்கும்? போட்டோ ரெஸ்பிரேஷன். இப்போ இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நார்மலா போட்டோசிந்தசிஸ் டைம்ல என்ன ஆகும்? இந்த போட்டோசிந்தசிஸ் நிறைய சைக்கிள் இருக்குல்ல. அதுல ஃபர்ஸ்ட் சைக்கிள் கால்வின் சைக்கிள்ல என்ன நடக்கும்னா, அந்த என்சைம் ருபிஸ்கோ இருக்குல்ல, நான் சொல்லியிருக்கேன்ல. ருபிஸ்கோ நார்மலா என்ன பண்ணும்? இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ஜாயின் ஆகி கார்பன் டை ஆக்சைட பிக்ஸ் பண்ணும். சாரி, ஆர்யூபிபி அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு, ஆர்யூபிபி வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ஜாயின் ஆகும் போது ஒரு என்சைம் வரும்னு சொல்லியிருக்கு. கரெக்டா? ருபிஸ்கோ ரொம்ப மோஸ்ட் யூனிவர்சல். கரெக்டா? இந்த ருபிஸ்கோ என்னது? ரைபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஸ்லாஷ் ஆக்சிஜனேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். சொல்லல, எப்போ வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் டைம்ல இது ஆக்சிஜனே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நடக்குது. ஓகே, மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். நார்மலி போட்டோசிந்தசிஸ் டைம்ல கால்வின் சைக்கிள்ல ருபிஸ்கோ இருக்குல்ல, இது கார்பன் டை ஆக்சைட பிக்ஸ் பண்ணதான் வந்து யூஸ் ஆகும். ருபிஸ்கோ என்சைம் பத்தி பேசுறேன், இல்ல ஆர்யூபிபி படிக்கலனா. ஓகேங்களா? ருபிஸ்கோ இருக்குல்ல, அது கார்பன் டை ஆக்சைடு தான் பிக்ஸ் பண்ணும். பிக்ஸ் பண்ணி என்னவா ஆகும்? இது ரெண்டு மாலிகுல் ஆஃப் பிஜிஏ பாஸ்போ கிளிசரேட் ஆகும். பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் வந்து ஆகும். கரெக்டா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா ருபிஸ்கோ நார்மலா பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும், ஆக்சிஜனை கூட பிக்ஸ் பண்ணும். இங்க வந்து ரெண்டுத்துக்குமே நல்ல அஃபினிட்டி இருக்கு. ரெண்டுத்துக்குமே நான் சிலது இருக்கும்ல, நான் ஆக்சிஜனுக்கு மட்டும் தான் பண்ணுவேன், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் பிக்ஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி இல்ல. எனக்கு எது இருந்தாலும் ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கூட நான் பிக்ஸ் பண்ணுவேன், ஆக்சிஜனை கூட பிக்ஸ் பண்ணுவேன். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. புரியுதா?
என்ன ஆகும்? ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஆர்யூபிபி நடக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் கார்பாக்சிலேஷன் ஆஃப் ஆர்யூபிபி. அதுதான் ஒரே டிஃபரன்ஸ். அதுதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு நேரமா எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஓகே. சோ கார்பன் டை ஆக்சைடு நார்மலா வந்து போட்டோசிந்தசிஸ்ல ஃபிக்ஸ் பண்ற ரூபிஸ்கோ. இங்க ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜன், எதுக்குன்னா ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜன் தானே யூஸ் பண்றோம், கரெக்ட் தானே? அந்த ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதானே ரியாக்டன்ட். போன இதுல பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ்ல கார்பன் டை ஆக்சைடு தான் ரியாக்டண்டா இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுவோம், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுவோம். இங்க அப்படியே ஆப்போசிட்ல ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடா ரிலீஸ் பண்ணுவோம். சோ இந்த ஆக்சிஜன் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு அந்த என்சைமும் ருபிஸ்கோ ஆக்சிஜனை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சு, ஆக்சிடைஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. உங்க புக்ல ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ நார்மலா போட்டோசிந்தசிஸ், நார்மலா ஆர்யூபிபி ருபிஸ்கோட கார்பாக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்யூபிபி கூட கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜாயின் ஆகும் போது ஒரு என்சைம் நம்ம யூஸ் பண்ணோம், கரெக்டா? ருபிஸ்கோ. அங்க அது வந்து என்ன பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி 2 பிஜிஏவா மாத்தோம். பாஸ்போகிளிசர் ஆல்டிஹைடு இருக்கட்டும், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ரெண்டுமே ஒண்ணுதான். அதுதான் கால்வின் சைக்கிள் நடக்குது, கரெக்டா? ஆனா இந்த என்சைம் வந்து ஆக்சிஜன், இங்க வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்றதுனால ஆக்சிஜனை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆக்சிஜன் பிரேக் டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆர்யூபிபி ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது ருபிஸ்கோ ஆக்சிஜனா ஃபிக்ஸ் பண்ணும். ஃபிக்ஸ் பண்ணி 2 பிஜிஏ 2 பாஸ்போகிளிசர் ஆல்டிஹைடு அப்புறமா வந்து ஒரு பாஸ்போ கிளைகோலேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? 2 பிஜிஏ அப்புறமா வந்து ஒரு பாஸ்போ கிளைகோலேட் வந்து ஃபார்ம் ஆகும். நார்மலா 2 பிஜிஏ அப்படியே கால்வின் சைக்கிளுக்கு போயிடும், கால்வின் சைக்கிளுக்கு போயிடும். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே அப்படியே நடக்கும் ப்ராசஸ்லாம். ஓகேங்களா? ஆனா வந்து இந்த பாஸ்போ கிளைகோலேட் இருக்குல்ல, அதனால இந்த கால்வின் சைக்கிள்ல வந்து அது போக முடியாது, என்டர் பண்ண முடியாது. ஒன்லி பிஜிஏ மூலமா தான், ஒன்லி பிஜிஏ தான் என்டர் பண்ண முடியும். அந்த பிஜிஏ தான் ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாதிரி குளுக்கோஸ் ஸ்டார்ச் அதெல்லாம் மாறும். ஓகே. சோ இந்த பாஸ்போ கிளைகோலேட்டோடைய இது யூஸ்ஃபுல் இல்ல கால்வின் சைக்கிளுக்கு. அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த பாஸ்போ கிளைகோலேட்டை பெராக்சிசோம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். என்ன சொன்னா பாஸ்போ கிளைகோலேட்டை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், பெராக்சிசோம்ஸ் அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியாக்கு. எதுவுமே இது யூஸ் இல்ல இங்க, அதனால அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் குளோரோபிளாஸ்ட்ல இருந்து. அங்க என்ன நடக்கும்னா செவரல் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நடந்து ஃபைனலா 2 மாலிக்யூல் ஆஃப் பாஸ்போ கிளைகோலேட் என்ன வந்து கொடுக்கும்னா ஒரு மாலிகுல் ஆஃப் பிஜிஏ அப்புறமா ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ இதுல இருந்து பிஜிஏ கிடைச்சிருச்சு, கரெக்டா? இப்போ இந்த பிஜிஏ மறுபடியும் கால்வின் சைக்கிள் என்டர். கால்வின் சைக்கிளோட ரூல் என்னன்னா, நான் பிஜிஏ மட்டும் தான் எடுத்துப்பேன், எனக்கு பாஸ்போ கிளைகோலேட் எல்லாம் தேவையில்லை. அதனால என்ன பண்ணணும்னா பாஸ்போ கிளைகோலேட் 2 பாஸ்போ கிளைகோலேட் சேர்ந்து ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஜிஏ உருவாக்கி நம்ம கால்வின் சைக்கிள்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாலிகுல் ஆஃப் பிஜிஏ உருவாக்கி ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி உள்ள வந்து கால்வின் சைக்கிள்குள்ள போயிடும். ஓகே. சோ இதுதான் போட்டோ ரெஸ்பிரேஷன். இது ரெண்டுமே போட்டோ ரெஸ்பிரேஷன் தான். ஓகேங்களா? அந்த கால்வின் ஆர்யூபிபி பிளஸ் கார்பன் ஆக்சிஜன் ருபிஸ்கோ 2 பிஜிஏ பாஸ்போ கிளைகோலேட், அதுக்கப்புறமா இந்த பாஸ்போ கிளைகோலேட் மாறுதுல எதுவா பிஜிஏவா, அதுவும் இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் தான் வரும். சோ இந்த டைம்ல என்ன ஆகும்னா எந்த ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகாது போட்டோ ரெஸ்பிரேஷன்ல. ஓகே. இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே லூஸ் தான், லாஸ்ட் ஆகும். ஓகே. இதுக்கெல்லாம் மறுபடியும் நம்ம மறுபடியும் யூஸ் இது பண்றோம்ல. ஓகேங்களா? அதனால வந்து இங்க எனர்ஜி இருக்கட்டும் கார்பன் இருக்கட்டும் ரெண்டுமே லாஸ் ஆயிடும். இதுக்குதான் இங்க மறுபடியும் கார்பன் பிக்ஸ் பண்றோம். இந்த பாஸ்போ கிளைகோலேட்ல மறுபடியும் அதை பிக்ஸ் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு தான் பிக்ஸ் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? அதனால வந்து 25% கார்பன் இங்க வேஸ்ட் ஆயிடும். கொடுத்துருக்காங்கல்ல ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஆர்யூபிபி அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன்ல எனர்ஜி கார்பன், ஓகேங்களா, எல்லாமே வந்து 25% கார்பன் வந்து அப்படியே லாஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதனால வந்து இது ஒரு லாஸ் ஆன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து பிளான்ட்டுக்கு தேவையில்லை சொல்றோம். ஆனா பிளான்ட்டுக்கு தேவையில்லைதான், பிளான்ட்டுக்கு இது லாஸ் தான். ஆனா இதுக்கு ஒரு மெயின் யூஸ் கூட இருக்கு. என்ன யூஸ்னா, பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். எங்க இருந்துன்னா போட்டோ ஆக்சிடேட்டிவ்ல இருந்து. போட்டோ ஆக்சிடேஷன்ல வந்து என்னதுன்னா, இப்ப அந்த பிளான்ட்டுக்கு அந்த பிளான்ட்டுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹை அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை விட செம்மையா அதிகமா வந்து கிடைக்குதுன்னா என்ன ஆகும்னா, பிளான்டோடைய பார்ட் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். பிக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே டேமேஜ் ஆயிடும். இப்போ இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் மட்டும் அதோடைய ஆக்சிஜன் எடுத்து யூஸ் பண்ணாம இருந்திருந்தா பிளான்டே அழிஞ்சிரும். எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு பாருங்க. சன்லைட்டை யூஸ் பண்ணி ஆக்சிஜன் யூஸ் பண்ணி எப்படியோ போட்டோ ரெஸ்பிரேஷன் பண்ணி என்ன ஆகும்னா பிளான்ட் எல்லாம் சேவ் பண்ணிடும். இது ஏதோ ஒரு பிஜிஓவோ 2 பிஜிஓவோ எடுத்து அதை கேல்வின் சைக்கிள் அனுப்பி விட்டுரும் டக்கு டக்குன்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி இது நிறைய கேஸ் இது நடக்காது. ஆனா நடந்தா இது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. ஓகே, போட்டோ எக்ஸ்பிரஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அவங்க கிளியர் ஆகலைன்னா கூட இன்னொரு வாட்டி 1.5x ஸ்பீட்ல வந்து லெக்சர் பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடும், கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? 1 hour தானே, 1 hour நீங்க 1.5x ஸ்பீட்ல இல்ல 2x ஸ்பீட்ல பார்க்கும்போது ½ hourல நீங்க மறுபடியும் ஒரு லெக்சர் கவனிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 1 hourல ½ hour லெக்சர் கவனிங்க, ½ hour சம்மரி படிச்சிருங்க. அவ்வளவுதான். 1 hour நீங்க மொத்த அந்த லெக்சரையும் வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, ரெகுலரா படிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய லாஸ்ட் ஒன் அதுனா HMP pathway or else also called as PPP pathway. PPP-னா பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே, இல்லைன்னா வந்து HMP பாத்வேனா ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட் பாத்வே. ஓகே, 2 நேம் இருக்கு. ஏன் இந்த 2 நேம் வந்துச்சுன்னு போக போக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். 1 minute, ஒரே ஒரு கால் வந்து நான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சாரி, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இல்லைன்னா வந்து ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் பாத்வே, PPP ஆர் HMP பாத்வே. இது பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ்
ரெஸ்பிரேஷன் இருக்குல்ல, ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ்னா என்னது, ரெஸ்பிரேஷனுடைய ஆல்டர்னேட்டிவ் பாத்வே இது. என்னது ஆல்டர்னேட்டிவ் பாத்வே. ஓகேங்களா? இப்போ சில டைம்ல வந்து சில அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்காதுல்ல, அந்த டைம்ல வந்து இந்த பாத்வே நடக்கும். என்ன பாத்வே இது? பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இல்லைன்னா ஹெச்எம்பி பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல, ஆடிபிளா இருக்குல்ல? Let me check. Clear-ஆ இருக்கு. Yes, ma'am. ஸோ பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இல்லைன்னா வந்து ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் பாத்வே பிபிபி அண்ட் ஆர் ஹெச்எம்பி பாத்வே பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதோடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே இது. ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும்? குளுக்கோஸோடைய ஆக்சிடேஷன், குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுவோம் கரெக்டா. அது நார்மலா பாத்தீங்கன்னா சைட்டோசோல் ஆஃப் செல்ஸ், நார்மலா வந்து குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் வந்து இது நார்மலா பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்ல 3 ஸ்டெப் இருக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுடைய கிளைகாலிசிஸ், செகண்ட் ஒன் வந்து கிரெப்ஸ் சைக்கிள், அண்ட் தேர்ட் ஒன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுல மோஸ்டா என்ன நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். இங்க கிரெப்ஸ் சைக்கிள் இருக்கட்டும், இடிசி இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இது ரெண்டுமே வந்து மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஓகே, ஒன்லி கிளைகாலிசிஸ் மட்டும் தான் வந்து அந்த சைட்டோசோல் ஆஃப் செல் நடக்கும். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக அந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த ஆர்கனிசம்ல இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஆர்கனிசம்ல மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா அதோடைய உயிர் வாழவே முடியாதா? அப்படின்லாம் இல்லை. ஸோ அது உயிர் வாழ்றதுக்காக தான் நம்மளுடைய பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே இல்லைன்னா ஹெச்எம்பி பாத்வே. ஸோ இது ரொம்ப ஹைலி ஆக்டிவ், ரொம்ப நல்ல பாத்வே. ஏன்னா வந்து இதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்காது, சீக்கிரமா முடிஞ்சிடும், நிறைய 35 ஏடிபி அளவு கிடைக்கும். நம்மளுடைய நார்மலா பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்ல 36 ஏடிபி கிடைக்கும். மெயினா ரெஸ்பிரேஷன் பண்றது ஏடிபிக்காக தான். நார்மலா ரெஸ்பிரேஷன்ல பாத்தீங்கன்னா 36 ஏடிபி கிடைக்கும், இங்க வந்து 35 ஆல்மோஸ்ட் கிடைக்குதுல்ல. ஓகே, ஈஸி, சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், இதுவா இருக்கும். ஆனா மோஸ்ட் அனிமல்ஸ் பிளான்ஸ் தான் அதுதான் நடக்கும். யாருக்கெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா இல்லையோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஹெச்எம்பி பாத்வே நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாத்வேனா என்னது? இட் இஸ் an ஆல்டர்னேட்டிவ் பாத்வே ஃபார் ரெஸ்பிரேஷன். அதுதான். இதுக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா தேவையில்லை, இடிசி எதுவுமே தேவையில்லை. இடிசி தேவையில்லை, மைட்டோகாண்ட்ரியா தேவையில்லை, எதுவுமே தேவை. இந்த பாத்வே பாத்தீங்கன்னா எங்க ஹைலி ஆக்டிவா இருக்குன்னா, எங்க இந்த பாத்வே இருக்கும்னா ஒண்ணு மைக்ரோப்ஸ்னா வந்து பாக்டீரியா, ஃபங்கை, இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஓகே பாக்டீரியா, ஃபங்கை வச்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இண்டஸ்ட்ரியல் லெவல்னா ஒரு சின்ன எம்எம்ஜி எடுப்போம் நம்ம. ஓகே, அதிகமான ஹை குவான்டிட்டியில நம்ம செய்வோம் இண்டஸ்ட்ரியில. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த ஹெச்எம்பி பாத்வே வந்து இந்த மைக்ரோப்ஸ்ல ஹெச்எம்பி பாத்வே வந்து நடக்கும். எந்த பாக்டீரியாஸ், ஃபங்கை எல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ண வந்து நம்ம எடுக்கிறோமோ அந்த பாக்டீரியால மட்டும் தான் ஹெச்எம்பி பாத்வே நடக்கும். ஏன்னா டக்கு டக்குன்னு வந்து ஆக்சிஜன் அப்படியே சப்ளை ஆயிட்டே இருக்கும், ஃபுட் சப்ளை ஆயிட்டே இருக்கும், அப்படியே எல்லாமே வந்து இது ஆயிட்டே இருக்கும். ஏடிபி எனர்ஜிக்கும் நிறைய இருக்கும், எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால அதோடைய ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஹெச்எம்பி பாத்வே அங்க நடக்கும். அப்புறமா செகண்ட் ஒன், எங்கெல்லாம் வந்து அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும் அனிமல் டிஷ்யூல, அனிமல்ஸ்ல நான் பேசுறேன், நம்மளை பத்தி பேசுறேன். ஸோ அனிமல் டிஷ்யூல வந்து எங்க அந்த மெட்டபாலிக் ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்கும், சீக்கிரமா ரெஸ்பிரேஷன் பண்ணும், சீக்கிரமா டைஜஷன் பண்ணும், சீக்கிரமா ரெஸ்பிரேஷன் பண்ணும், சீக்கிரமா குளுக்கோஸையும் என்ன ஃபேட்டையோ ப்ரோட்டீனோ பிரேக் டவுன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நீட் இருக்குன்னா அங்க வந்து இது ஹெச்எம்பி பாத்வே நடக்கும். பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவர் இருக்கட்டும், நம்மளுடைய ஃபேட் டிஷ்யூ, அடிபோஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டா, டிஷ்யூ லெசன்ல படிச்சிருக்கோம். ஃபேட் டிஷ்யூ இருக்கட்டும், அப்புறமா அட்ரினல் கிளாண்ட்ல இருக்கட்டும், இந்த மூணுத்துல என்ன நடக்கும்னா மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சீக்கிரமா பிரேக் டவுன் பண்ண குளுக்கோஸ, சீக்கிரமா ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணும், சீக்கிரமா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணும். அதனால அந்த நார்மலா ரெஸ்பிரேஷன் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். ஹெச்எம்பி பார்த்து ரொம்ப குயிக்கா இருக்கிறதுனால இது அவங்க ப்ரிஃபர் பண்ணும். ஓகேங்களா? மைக்ரோப், அனிமல் டிஷ்யூ. மைக்ரோப்ஸ்ல பாக்டீரியா, ஃபங்கை, ஆன்டிபயோட்டிக், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்காக. அனிமல் டிஷ்யூல ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, லிவர், ஃபேட் டிஷ்யூ, அப்புறமா அட்ரினல். இப்போ இந்த பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா குளுக்கோஸ் இருக்குல்ல,
குளுக்கோஸ் தானே நம்ம பண்ண போறோம், அதுதானே நம்ம ரியாக்ட் அதுதானே ஆக்சிடேஷன் பண்ண போறோம். குளுக்கோஸ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுல ஏடிபி குளுக்கோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணுவோம். சோ குளுக்கோஸ்ல ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணா என்ன ஆயிடும், குளுக்கோஸோடைய 6th கார்பன்ல போய் அந்த பாஸ்பேட் அட்டாச் ஆயிடும். அதனால இது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறிடும். ஈஸி தானே. குளுக்கோஸ் கூட ஒரு பாஸ்பேட் ஆட் பண்றேன், எங்க ஆட் பண்றேன்னா கரெக்டா அந்த லாஸ்ட் கார்பன் இருக்குள்ள குளுக்கோஸ்ல 6 கார்பன் தானே இருக்கு குளுக்கோஸ்ல, அந்த 6வது கார்பன்ல போய் கரெக்டா அட்டாச் ஆயிடும். அதனால இது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் மாத்துறேன். இந்த மாதிரி மாத்தும் போது ஒரே ஒரு ஏடிபி வந்து யூஸ் ஆகும். எப்பயாவது நம்ம பாஸ்பேட் அட்டாச் ஆகும் போது, பாஸ்பேட் வந்து அட்டாச் பண்ணும் போது எவ்வளவு பாஸ்பேட் அட்டாச் பண்ணணுமோ அவ்வளவு ஏடிபி யூஸ் ஆகும். நீங்க ஒரு பாஸ்பேட் அட்டாச் பண்ணிருக்கேன்னா அப்பனா ஒரு ஏடிபி யூஸ் ஆகும். இப்போ இந்த குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் நான் மாத்தினால இந்த ப்ராசஸ் பேர் என்னதுன்னா ரைலேஷன். இது பாஸ்போரைலேஷன் தான் பாஸ்பேட் நான் ஆட் பண்றேன். ஓகே. சோ குளுக்கோஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து மாறும் வித் யூஸ் ஆஃப் 1 ஏடிபி. இது என்ன சொல்லுவாங்க, பாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் ஒன், இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து 6 பாஸ்போ குளூகோனேட்டா மாறும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து என்னவா மாறும், 6 பாஸ்போ குளூகோனேட்டா மாறும். நான் எல்லாமே மார்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஓகே, என்னது 6 பாஸ்போ குளூகோனேட். நான் வந்து உங்களுக்கு எழுதி ஹேண்ட் ரிட்டன் வந்து இந்த ஸ்டெப்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பா இங்க ஃபுல்லா பேராகிராஃப் இருக்குல்ல, சோ நான் ஒரு ஸ்டெப்பா நான் எழுதி தரேன். அது எக்ஸாம்ல நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஓகேங்களா. இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி நான் சென்ட் பண்றேன் டைப் பண்ணி, எது இருந்தாலும். சோ ஆக்சிடேஷன்ல என்ன செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து 6 பாஸ்போ குளூகோனேட்டா மாறும். சோ இந்த மாதிரி மாறும்போது கண்டிப்பா என்ன ஆகும், ஒரு ப்ராடக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்டன்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட் உருவாகும் போது, ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் வந்து வேற டிஃப்ரெண்ட் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும் போது கண்டிப்பா என்சைம் தேவை. என்ன என்சைம்னா டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து 6 பாஸ்போ குளூகோனேட் மாறும்போது என்ன என்சைம் தேவைப்படுது, டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். சோ இந்த ஸ்டெப்லயே ஃபர்ஸ்ட் என்சைம் வந்து இந்த டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான். ஓகே. இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா 6 மாலிக்யூல் ஆஃப் NADPH2 ஃபார்ம் ஆகும். 6 மாலிக்யூல் ஆஃப் NADPH2 ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஒரு ஏடிபி யூஸ் ஆகும், பாஸ்போரைலேஷன் ஆகுது. செகண்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து 6 பாஸ்போ குளூகோனேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் யூஸ் ஆகுது, 6 NADPH2 ஃபார்ம் ஆகும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த 6 பாஸ்போ குளூகோனேட் இருக்குல்ல, இத வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுவோம், அப்புறமா டீகார்பாக்சிலேட் பண்ணுவோம். ஆக்சிடைஸ்னா ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுவோம், அப்புறமா கார்பன் எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு சுகர் வந்து ஃபார்ம் ஆகும். 5 கார்பன் உள்ள சுகர், பென்டோ சுகர் வந்து ஃபார்ம் ஆகும். சுகர் பேர் என்னதுன்னா ரைபோலோஸ் 5 பாஸ்பேட். என்ன பண்றோம், 6 பாஸ்போ குளூகோனேட் என்னவா மாறுது, ரைபோலோஸ் 5 பாஸ்பேட். ஓகே. ரைபோலோஸ் 5 பாஸ்பேட் பாத்தீங்கன்னா 6 மாலிக்யூல், ஒன்னு இல்ல 6 மாலிக்யூல் ஆஃப் ரைபோஸ் 5 பாஸ்பேட். அது கூட 6 கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும், 6 NADPH2 ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 6, இப்போ 6 12 NADPH2 ரிலீஸ் ஆகும். ஸோ 6 பாஸ்போ குளூகோலேட் என்ன ஃபார்ம் பண்ணோம், 6 மாலிகுல் ஆஃப் ரைபோலோஸ் 5 பாஸ்பேட், 6 கார்பன் டை ஆக்சைடு, 6 NADPH2. இதுல என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் அப்புறமா டீகார்பாக்சிலேஷன், ஆக்சிடேஷன் அதுக்கப்புறமா டீகார்பாக்சிலேஷன். ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து டோட்டலா என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா. சோ இதுல என்ன ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ல இருந்து 12 NADPH2 ஃபார்ம் ஆயிருக்கு. 12 NADPH2னா ஒரு NADPH2 பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஒரு NADPH2 3 ATP தரும். அது 1 NADPH2 எத்தனை ATP தரும், 3 ATP. அப்பனா இங்க 12 NADPH2 இருக்கு. சோ 12 into 3 என்னது 36 ATP கிடைக்கும். இதுதான் வந்து டோட்டல் ATP. எவ்வளவு டோட்டல் ATP, 3 ATP. இதுல நெட் ATP அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் ATPனா நெட் எனர்ஜி கெயின் என்னதுன்னா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அது மட்டும்தான். டோட்டல்னா எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு, ரெண்டுமே யூஸ்டு ப்ரொடியூஸ் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணா அது வந்து டோட்டல் ஆயிடும். அதுவே நெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெட் கெயின், நெட் ATP அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து
பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அது மட்டும் தான். நார்மலா எவ்வளவு டோட்டல் எவ்வளவு இருக்கு 36 கரெக்டா? அந்த 36ல ஒன் ஏடிபி நம்ம குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் மாத்தும் போது போயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? ஓகே, குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணும்போது ஒரு ஏடிபி போயிடுச்சு. அப்படின்னா 36ல இருந்து ஒரு ஏடிபி போயிடுச்சுன்னா டோட்டல் நெட் எவ்வளவு? நெட் ஏடிபி என்னது? 35 ஏடிபி. அப்புறம் நம்மளுடைய ஹெச்எம்பி பாத்வே பாத்துக்கோங்க, எவ்வளவு ஒரு எஃபிஷியன்டான ரெஸ்பிரேட்டரி பாத்வே. ஒரு குளுக்கோஸ் மாலிகுல இருந்து ஒண்ணு இல்ல 3 ஸ்டெப்ல முடிச்சிட்டோம். 3 ஸ்டெப்ல முடிஞ்சிச்சு. நிறைய என்சைம் நிறைய எதுவுமே யூஸ் ஆகல. ஓகேங்களா? நிறைய ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல முடிச்சிட்டோம், எஃபிஷியன்டா முடிச்சிட்டோம், நிறைய ஏடிபி கூட. அதான் நம்ம கம்மியான இது பண்ணி அதிகமா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா அது ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. அப்படின்னா இது ப்ராஃபிட், அப்படின்னா இது லாஸ் இல்ல, இது ஒரு ப்ராஃபிட்டான ஒரு ரியாக்ஷன். ஓகே, இப்போ இந்த ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் இருக்குல்ல, இது அப்படியே நின்னுடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல என்ன ஆகும்னா இது ஒன்னே ஒண்ணு மட்டும். சோ இந்த 6 ரைபுலோஸ் 5 பாஸ்பேட் மறுபடியும் ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, என்னவா ரீஜெனரேட் பண்ணா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். 6 மாலிகுல் ஆஃப் ரைபுலோஸ் 5 பாஸ்பேட்ல இருந்து 5 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்துரும். பாருங்க எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கு. நிறைய இன்டர்மீடியட் நிறைய நிறைய ரியாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய இங்க பாருங்க நிறைய காம்பவுண்ட்ஸ் அதுல வந்து இன்டர்மீடியட்டா நடுவுல எப்படி நம்மளுடைய பாஸ்போ கிளைகோலேட் அதெல்லாம் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தானே. இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் வந்து லாஸ்டா நம்மளுடைய குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து. இங்க சில இன்டர்மீடியட் காம்பவுண்டோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா எரித்ரோஸ், சிடோஹெப்டோஸ், ஹெப்டுலோஸ் அண்ட் ஹெக்ஸோஸ். ஓகே, எரித்ரோஸ், சிடோஹெப்டுலோஸ் அப்புறமா ஹெக்ஸோசஸ். கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க, கேட்டா எழுதுற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்புறமா இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நிறைய குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஃபுட்டு கூட அவ்வளவா தேவையில்லை பாருங்க, ஃபுட் அப்படியே வந்து ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட் தானே? எவ்வளவு எஃபிஷியன்ட் பாருங்க. இப்போ இந்த பிபிபி பாத்வே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, எனர்ஜி ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, அப்புறமா வந்து நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஓகே, அதனால இன் ஷார்ட் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது, ரொம்ப பெஸ்ட் ஆனது. ஓகே, சோ ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பிஒய்கியூஸ் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி இது லெக்சர் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்க நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா பாயிண்ட்ஸும் நான் வந்து பேசிக்ல இருந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய பேக்லாக் இருக்கணும், நிறைய லெக்சர் நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, லைவ் கிளாஸ் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு நிறைய லெசன் இருக்கு, எனக்கு வந்து லெசனே கம்ப்ளீட் பண்ணல. இப்போ நீங்க ஒரு 4 அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் லெசன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 4 லெக்சர் நீங்க வந்து படிக்கவே இல்லை, லைவ் கிளாஸ் அட்டனே பண்ணல. 5வது லெக்சர்ல வந்து நான் அட்டன் ஃப்ரீயா இருந்தாலும் நீங்க அட்டன் பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. கரெக்டா? அந்த டைம்ல என்ன பண்ணணும், நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணணும். உங்களுக்கு அதை பத்தி சுத்தமா தெரியலன்னா கூட ஜஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. கொஞ்சோண்டு ஒரு 50% இன்ஃபர்மேஷன் உங்களோட மைண்ட்ல போகும். ஓகே, இப்போ நீங்க நார்மலா வந்து இப்போ ஒரு அந்த ரிமைனிங் லெக்சர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா 100% உங்க மைண்ட்ல போயிடும். ரிவைஸ் பண்ணவே தேவையில்லை, எதுனா நீங்க ஆல்ரெடி படிச்சதுல இது. அப்போ வந்து நல்லா வந்து உங்க மைண்ட்ல போயிடும். ஓகே, ஸோ லைவ் கிளாஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஓகே, ரெக்கார்டட் கிளாஸ் வந்து எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பாருங்க. ஓகேங்களா? லைவ் கிளாஸ்ல காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. எப்போ ஃப்ரீ இருக்கோ, கிளாஸ் இல்லையோ, நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த டைம்ல எல்லாம் வந்து ரெக்கார்டட் கிளாஸ் ஒன்னொன்னா கவனிச்சுட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டே இருங்க. ஸோ டெய்லி 2 லெக்சர் நான் முடிச்சிருவேன் ரெக்கார்டடு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்மளுடைய பிஒய்கியூ செஷன் வந்து வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து சம்மரி. ஓகே, சம்மரி. ஸோ டெய்லி நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் என்னதுன்னா, ஹோம்ஒர்க் டெய்லி தரேன்னா டெய்லி ஹோம்ஒர்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனா டெய்லி ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு நீங்க ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க, டெய்லி கம்ப்ளீட் பண்ணணும். அதனால டெய்லி ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ணலாம், எல்லாம் உங்களோட விருப்பம் தான், ஆனா ஃபாலோ பண்ணா உங்களோட பெஸ்ட். ஓகே, டீச்சர்ஸ் வந்து சும்மாவே ஹோம்ஒர்க் எல்லாம் தர மாட்டாங்க.
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் இதுல, அதனால சொல்லி அதை கன்சிடர் பண்ணி தான் தருவேன். ஓகேங்களா? ஸோ ஹோம்ஒர்க் என்னதுன்னா, இன்னைக்கான லெக்சரை ரிவைஸ் பண்ணுங்க, சம்மரி இல்லைன்னா புக் படிங்க. ஓகே, நாளைக்கான பிஒய்க்யூ செஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்க, அது கொஞ்சம் படிங்க. இந்த லாஸ்ட் ஒன்று தரலாம் உங்களுக்கு. இப்ப ரெக்கார்டு லெக்சர் இருந்தா, பேக்லாக் இருந்தா, பேக்லாக் லெக்சர் இருந்தா அது ஒரு ஒரு 1ல இருந்து 2 லெக்சர் வரைக்கும் படிங்க. 1 ஆர் 2 உங்களோட விருப்பம். ஓகே, சோ நாளைக்கு நான் சம்மரி சொல்லணும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க உங்களால வந்து அது கோப் பண்ண முடியும். நான் கொஸ்டின் சொன்ன வந்து பிஒய்க்யூஸ் வந்து கேட்க மாட்டேன், 1 மார்க்ஸ் மட்டும் தான் கேட்பேன். ஆன்சர் த ஃபாலோயிங்ல நான் தான் வந்து பேசிக்ல இருந்து சொல்லி தருவேன். ஓகேங்களா? அப்பனா அது ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேங்களா? சோ நாளைக்கு வந்து நான் ஒண்ணுமே படிக்கல, அதனால பிஒய்க்யூ செஷன் வந்து அட்டன் பண்ணாம இருக்காதீங்க. அட்டன் பண்ணுங்க, அப்பதான் வந்து அன்னைக்கான ஃப்ரெஷ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க லைவா கேட்கலாம். அதுதான் லைவ் கிளாஸோடைய பெனிஃபிட். டவுட்ஸ் இருந்தா அப்பவே கேட்கலாம். நீங்க ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ்ல டவுட்ஸ் கேட்க முடியுமா? கேட்க முடியும். மெசேஜ் ஆட் பண்ண முடியும், ஆனா கிளாரிட்டியா உங்களுக்கு கேட்க முடியாது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டெய்லி படிங்க, ரெகுலரா படிங்க, ஹானஸ்டா இருங்க உங்களுக்கு. அப்புறமா வந்து ஹாப்பியா படிங்க. ஓகேங்களா? எக்ஸாம் கிட்ட கிட்ட நெருங்கிட்டு இருக்கு எக்ஸாம். ஓகே, சோ அதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் கூட, இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதுல இருந்து உங்க பெஸ்ட் வந்து கொடுத்து, ஓகே, நீங்க வந்து நல்ல எக்ஸாம்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.